எதிர்காலத்தை காக்கும் உண்மையான காப்பாளன் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ். தந்தையும் தாயும் போன்று. மக்களின் இயல்பு வாழ்க்கை வழமைக்கு திரும்பியதை அடுத்து சில மாதங்களாக மூடப்பட்டிருந்த பாடசாலை கட்டமைப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களை மீள திறப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து செல்வதற்கான காரணம் பாதுகாப்பான சூழல் நாட்டில் ஏற்பட்டிருப்பதனாலேயே. புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்கப்பட்டதும் நீங்கள் பாடசாலைக்கு வருவது இதற்கு முன்னர் பாடசாலையில் காணப்படாத சுகாதார பாதுகாப்பு உயர்ந்த மட்டத்தில் காணப்படும் ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழல் உள்ள பாடசாலைக்கு. எனினும் கோவிட்-19 நோய் தொற்று நிலையிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக இந்த வைரஸ் பரவல் ஏற்படக்கூடிய நிலையை தடுப்பதற்காக எங்களால் முடிந்த சகல செயற்பாடுகளையும் முன்னெடுக்க வேண்டும். கொரோனா வைரஸிலிருந்து எமது நாட்டை மீட்டெடுப்பதற்கு அரசாங்கம் பாரிய அர்ப்பணிப்பை மேற்கொண்டது. சுகாதாரத்துறையினர் சகலரும், முப்படையினர், போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரும் அரசு சேவையில் உள்ள அனைவரும் இணைந்து எங்களது நாட்டை கொரோனாவிலிருந்து மீட்டெடுக்க கடந்த காலங்களில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டனர். அவர்கள் தமது குடும்பத்திலிருந்து விலகி நின்றே இந்த செயற்பாட்டை முன்னெடுத்தனர். அதனால் நாங்கள் மீள பாடசாலைக்கு செல்வதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்திய அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். கோவிட்-19 வைரஸ் பரவக்கூடிய பிரதான 3 வழிமுறைகள் காணப்படுகின்றன. நோய் தொற்று ஏற்பட்ட ஒருவரின் உமிழ்நீர், சளி அல்லது மூக்கிலிருந்து வடியும் திரவத்தினூடாக இந்த நோய் தொற்று மிக வேகமாக பரவக்கூடும். அதனால்தான் நோய் அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியும் சாதாரண சமூகத்திலிருந்து வேறுபடுத்தியும் வைக்கின்றனர். அதேபோன்று தொற்றாளர் மற்றும் தொற்றாளருடன் நேரடி தொடர்பை பேணியவர்களுக்கும் சுகதேகியானவர்களின் உடலுக்குள்ளும் நோய் தொற்று இலகுவில் உள்நுழையக்கூடும். நோய் தொற்றாளரை தொடுவதனூடாகவும் அவருடன் நெருங்கி கதைப்பது உள்ளிட்ட முறைகளினூடாகவும் வைரஸ் தொற்று ஏற்படக்கூடும். அடுத்ததாக, ஏதேனும் வெளிப்புற மேற்பரப்பில் படிந்து காணப்படும் நோய் தொற்றாளரின் வைரஸை தொடும் மற்றொரு நபரின் கண், காது, மூக்கு உள்ளிட்ட அவயங்களினூடாக உடலுக்குள் வைரஸ் நுழையும் போது இந்த வைரஸ் தொற்று ஏற்படக்கூடும். பொது இடங்களுக்கு சென்று வந்ததன் பின்னர் சவர்க்காரமிட்டு கைகளை கழுவுமாறு ஆலோசனை வழங்குவதும் முகக்கவசம் அணியுமாறு கூறுவதும் இதன் காரணமாகவே. இவ்வாறான நல்ல விடயங்கள் எங்களுக்கு புதியதல்ல. அந்த நல்ல பழக்கங்களினால் கோவிட்-19 மாத்திரமல்ல, வேறு எந்த ஒரு நோய் தொற்றும் உங்களை நெருங்காத வகையில் சுகதேகியாக வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. காய்ச்சல், தடிமன், தொண்டை வலி என்பன கோவிட்-19 தொற்றின் ஆரம்ப அறிகுறிகளாகும். எனினும் நோய் தீவிரமடைந்ததும் மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் மூச்சு திணறலும் ஏற்படலாம். சில வேளைகளில் நிமோனியா உள்ளிட்ட நோய் நிலை அல்லது வேறு சிரமங்களையும் காணக்கூடியதாக இருக்கும். வயதான, பலவீனமான நபர்கள், நீரிழிவு நோய், இருதய நோய், சிறுநீரக நோய் ஆகிய தொற்றா நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் இந்த வைரஸ் தொற்று குறித்து அவதானத்துடன் இருக்க வேண்டும். ஒரு சில நபர்களுக்கு வைரஸ் உடலில் காணப்பட்டாலும் நோய் அறிகுறிகள் வெளிப்படாது. முதியவர்களுடன் ஒப்பிடும் போது
சிறுவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவு என்பது இந்த நோயை பொறுத்தவரை மகிழ்ச்சியான செய்தியே. சிறுவர்களுக்கு COVID-19 தொற்று ஏற்படும் போது சாதாரண தடிம நிலையே காணப்படும். அதனால் இந்த நோய் அறிகுறி குறித்து வெளிப்படையாக அறிந்து கொள்வது சற்று சிரமமானது. அதனால் சிறுவர்களின் உடலில் காணப்படும் வைரஸ் முதியவர்களுக்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். COVID-19 தொற்றாளரை சந்தேகமின்றி அடையாளம் காணக்கூடிய முறை PCR எனும் பரிசோதனை முறையே. சந்தேகத்திற்கிடமான ஒருவரின் சளி மாதிரி அல்லது வேறு உடற்கூறொன்றை ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை செய்வதனூடாக வைரஸ் தொற்றை கண்டறிய முடியும். இந்த நோய்க்கு இதுவரை முறையான சிகிச்சை கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் நோய் தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் காணப்படுகின்றன. COVID-19 தொற்றிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான பொறுப்பு பல்வேறு குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவையாவன கல்வி அமைச்சு, சுகாதார பிரிவு, பாடசாலை நிர்வாகம், பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பஸ் மற்றும் வேன்களின் சேவையாளர்கள் உட்பட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள். மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு முன்னர் அவர்களுக்கு இருமல், சளி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படுகின்றதா அல்லது வேறு நோய் நிலைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா என்பது தொடர்பில் பெற்றோர்கள் கூடுதல் விழிப்புடன் செயற்பட வேண்டும். மாணவர்களுக்கு தூய்மையான சீருடைகளை அணிவிப்பது மிக முக்கியமானது. இந்த காலப்பகுதியில் பாடசாலைகளில் சிற்றுண்டிச்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. அதனால் வீடுகளிலேயே போஷாக்கு நிறைந்த உணவை தயாரித்து பிள்ளைகளுக்கு வழங்குவது சிறந்ததாகும். கொதித்தாரிய நீரை போதுமான அளவு பிள்ளைகளுக்கு வீட்டில் வழங்க வேண்டும். இதனால் பிள்ளைகள் பாடசாலையில் காணப்படும் பொது நீர்க்குழாயை பயன்படுத்துவது மட்டுப்படுத்தப்படும். உணவு வகைகளை பகிர்ந்து உண்ணும் செயற்பாடு எங்களது பிள்ளைகளிடையே காணப்படுகிறது. தற்போதைய நிலையில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவ்வாறு மேற்கொள்ள வேண்டாம் என பெற்றோர் பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மிகவும் முக்கியமான காரணம் உங்களது பிள்ளைகளுக்கு உரிய தரத்திலான முகக்கவசத்தை பெற்றுக் கொடுப்பது. அதனை உரிய முறையில் அணிவதற்கான ஆலோசனையையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். முகக்கவசத்தை பயணத்தின் போது பாடசாலை வேன் அல்லது பஸ்ஸில் பயன்படுத்த பிள்ளைகளுக்கு தெளிவூட்ட வேண்டும். பாதுகாப்பான சுகாதார வழிமுறைகளுடன் கூடிய பாடசாலை வகுப்பறையில் முகக்கவசத்தை அணிவது கட்டாயமில்லை. கை கடிகாரம், ஆபரணங்களை போன்று கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையற்ற வேறு எந்த ஒரு பொருட்களையும் பாடசாலைக்கு அனுப்பி வைக்காமல் இருப்பது பெற்றோர்களது பொறுப்பாகும். குறுகிய கால காய்ச்சல், மூக்கில் நீர் வடிதல், தொண்டை வலி அல்லது மூச்செடுப்பதில் சிரமம் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படும் போது அவர்களை பாடசாலைக்கு அனுப்பக்கூடாது. குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு புதிய கொரோனா தொற்று தொடர்பாக சந்தேகம் காணப்பட்டாலோ அல்லது உறுதிப்படுத்தப்பட்டவருடன் தொடர்பை கொண்டிருந்த நபர் என்றால் அவ்வாறான நிலையில் பாடசாலைக்கு வருகை தராமல் இருப்பது மிகவும் முக்கியமானதாகும். அதேபோன்று நீங்கள் புதிய கொரோனா தொற்று அபாயம் காரணமாக தனிமைப்படுத்தலில் இருக்கும் நபராக இருந்தாலும் எந்த ஒரு தேவைக்காகவும் பாடசாலைக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் போக்குவரத்து வசதி காணப்படுமாயின் குறித்த ஒவ்வொருவரும் முடியுமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதனை பயன்படுத்துவதனூடாக மிகவும் பாதுகாப்பான முறையில் பாடசாலைக்கு வருகை தர முடியும். விளையாட்டு நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் இவ்வாறான நிலையில் பாதுகாப்பான முறையில் நடந்தோ அல்லது சைக்கிளினூடாக பாடசாலைக்கு வர முடியுமாக இருந்தால் அது உடற் சுகாதாரத்திற்கு மிகவும் சிறந்தது. பாடசாலை வேனில் வருகை தரும் சந்தர்ப்பத்தில் மாணவர்களது சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வாகன சாரதி செயற்படுகின்றாரா, வாகனத்தின் இருக்கைகள் மற்றும் உட்புற பகுதி கிருமி தொற்று நீக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்துபவராக இருந்தால் உரிய இடைவெளியில் இருக்கைகளில் அமர்வது உட்பட
உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும். COVID-19 தொற்றிலிருந்து பாடசாலை மாணவர் மாணவிகளை பாதுகாப்பதை நோக்காக கொண்டு பாடசாலைக்குள்ளும் கல்வி நிலையங்களுக்குள்ளும் முறையான வேலை திட்டங்கள் செயற்படுத்தப்படுகின்றன. குறித்த வேலை திட்டங்களுக்கு அமைய செயற்பட வேண்டும் என பெற்றோர் தமது பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்குவது முக்கியமாகும். பாடசாலைகளை கல்வி நடவடிக்கைகளுக்கென திறப்பதற்கு முன்னர் ஆரம்ப பிரிவு வகுப்பறைகள், பாடசாலை சுற்றுச்சூழல், கல்வி செயற்பாடுகளுக்குரிய உபகரணங்கள் அனைத்தும் கிருமி தொற்று நீக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு தூய்மையான சுற்றுச்சூழலை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதற்காக கல்வி மற்றும் கல்வி சாரா ஊழியர்களை போன்று பாடசாலை மேம்பாட்டுக்காக செயற்படும் பெற்றோர்கள் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு முழுமையாக கிருமி தொற்று நீக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் சுகாதார பாதுகாப்பு நிறைந்த சூழலில் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதால் எங்களது அன்பான பிள்ளைகள் எந்த வகையிலும் அச்சமடைய தேவையில்லை. இவ்வாறு பாடசாலைகள் தூய்மைப்படுத்தப்பட்டு உரிய தரம் காணப்படுகின்றதா என்பது தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்களினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் திருப்தி அடைய வேண்டும். வீடுகளிலிருந்து வருகை தரும் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த பொறுப்பாளராக இருப்பது பாடசாலை அதிபர் உள்ளிட்ட ஆசிரியர் குழாமே. நீங்கள் இங்கு வருகை தந்துள்ளது பாதுகாப்பான பாடசாலைக்கு. சுகாதார பாதுகாப்பு நிறைந்த சூழலில் உங்களுக்கு எந்த வகையிலும் கொரோனா தொற்றுக்குரிய வாய்ப்பு இல்லை. பாடசாலை நுழைவாயிலுக்கு அருகில் முதலாவது செயற்பாடாக மாணவ மாணவிகள் சவர்க்காரமிட்டு தமது கைகளை சுத்தம் செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதே போன்று மலசல கூடத்திற்கு அருகாமையிலும் தேவையான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் வகுப்பறைக்கு அருகாமையிலும் நீர் தேங்கி நிற்காத வகையில் கை கழுவக்கூடிய வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதனூடாக மாணவர்களின் சுகாதார பாதுகாப்பை மிகவும் சிறந்த முறையில் பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொது இடங்களில் மேற்பரப்பை தொடுவதை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறான இடங்களை தொடுவதற்கு நேர்ந்தாலும் இருமல், தும்மல் ஏற்பட்டதன் பின்னரும், உணவு உட்கொள்வதற்கு முன்னரும் பின்னரும், மலசல கூடத்திற்கு சென்று வந்ததன் பின்னரும், பாடசாலைக்கு வருகை தந்ததன் பின்னரும் மற்றும் வீடுகளுக்கு செல்லும் போதும் கைகளை சவர்க்காரமிட்டு நன்றாக கழுவ வேண்டும். COVID-19 எனப்படும் புதிய கொரோனா வைரஸின் புதிய நிலை, அதன் பரவல் தொடர்பில் அவதானத்துடன் இருப்பது பாடசாலை கட்டமைப்பில் முக்கியமானதாகும். உலக சுகாதார அமைப்பு, யூனிசெஃப் அமைப்பு, சுகாதார அமைச்சு, சுகாதார மேம்பாட்டு பணியகம், தொற்று நோய் ஒழிப்பு பிரிவு உள்ளிட்ட நிறுவனங்களினூடாக வெளியிடப்படும் புதிய தகவல்கள் தொடர்பான அவதானத்துடன் இருப்பது முக்கியமானதாகும். பாடசாலையின் முதலுதவி பிரிவு மற்றும் ஊடக பிரிவை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்களின் வழிகாட்டலுக்கு அமைய இந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியும். இங்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் வதந்திகள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுவதேயாகும். மற்றும் ஒரு விடயம், பாடசாலை ஆரம்பமாவதற்கு முன்னரை போன்று பாடசாலை நேரத்திலும் மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்குவதற்கு தொடர்பாடல் முறையொன்றை ஒழுங்கு செய்ய வேண்டியது முக்கியமாகும். நாங்கள் முன்னரை போன்று குழுக்களாக இணைந்து முன்னெடுக்கும் விடயங்களை சிறிது காலத்திற்கு நிறுத்த வேண்டியுள்ளது. உணவு உட்கொள்ளுதல், விளையாட்டுகளில் ஈடுபடுதல் உள்ளிட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் குறைந்தபட்சம் 1 மீட்டர் இடைவெளி பேணப்பட வேண்டும். ஞாபகம் இருக்கிறது தானே? தனிநபர் இடைவெளியை பேணுவதுதான் இந்த நோயை தடுப்பதற்கான சிறந்த மருந்து. விளையாட்டு செயற்பாடுகள்,
நண்பர்களுடன் இணைந்து முன்னெடுக்கும் செயற்பாடுகளிலிருந்து விலகி இருப்பதால் ஏற்படும் மனரீதியான தாக்கங்களிலிருந்து விடுபட மாணவ மாணவிகள் செய்ய வேண்டிய பல்வேறு விடயங்கள் உள்ளன. இசையை ரசித்தல் அல்லது பாடல்களை செவிமடுத்தல் அவற்றில் ஒன்றாகும். புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுவதை போன்று பாடல் பாடுவது, அதே போன்று பேச்சு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை முன்னெடுப்பதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அழகான இடங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் பார்வையிடுவது, சித்திரம் வரைவது என்பன மற்றொரு முறையாகும். முடியுமாக இருந்தால் சரளமான யோகா பயிற்சிகளை அல்லது உடலை சுறுசுறுப்பாக்கும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளன. தேவையான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் பொதுவான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தமக்கு தேவையானவற்றை நண்பர்களிடமிருந்து இரவல் வாங்குவதற்கு பதிலாக வீடுகளிலிருந்தே தேவையானவற்றை எடுத்து செல்ல வேண்டும். எனினும் நண்பர்களிடமிருந்து ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொண்டால் உரிய முறையில் கிருமி தொற்று நீக்கத்திற்கு உட்படுத்தி பயன்படுத்துவது தவறானதல்ல. கிருமி தொற்று நீக்கத்திற்கு உட்படுத்தும் போது கொரோனா வைரஸ் அழிவடையும். அடிக்கடி கைகளால் தொடும் இடங்களை பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்னரும் இடைவேளையின் பின்னரும் குறைந்தபட்சம் 2 தடவைகளாவது கிருமி தொற்று நீக்கத்திற்கு உட்படுத்த வேண்டும். வகுப்பறைகளின் கதவு மற்றும் ஜன்னல்கள் திறக்கப்பட்டு ஜன்னல் திரைகள் விளக்கப்பட்டு வெளிச்சம் மற்றும் சுத்தமான காற்று உள்நுழைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது சுகாதாரத்துடன் கூடிய கல்வி நடவடிக்கைகளுக்கு வாய்ப்பாக அமைகிறது. இருவருக்கிடையில் 1 மீட்டர் இடைவெளியை பேணுவது, சகல செயற்பாடுகளின் பின்னரும் சவர்க்காரம் கொண்டு கைகளை கழுவுவது முக்கியமானதாகும். தும்மும் போது அல்லது இருமும் போது முழங்கையின் உட்பக்கத்தை கொண்டு மறைப்பது அல்லது டிஷ்யூ கடதாசி தூய்மையான கைக்குட்டையை பயன்படுத்தி மூக்கு மற்றும் வாயை மூடுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பயன்படுத்திய டிஷ்யூ கடதாசியை மூடி உள்ள குப்பை கூடையில் மாத்திரம் விட வேண்டும். உமிழ்நீர் மற்றும் சளியை துப்புவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குழுவாக ஒன்று கூடுவது, ஒருவருக்கொருவர் தொடர்பு படக்கூடிய விளையாட்டுகள், பட் சிகிச்சை, கல்வி சுற்றுலா, சுகாதார முகாம் உள்ளிட்ட வெளிப்புற செயற்பாடுகளை இந்த காலப்பகுதியில் பாடசாலைகளில் ஒழுங்கு செய்யக்கூடாது. கட்டாய தேவையை தவிர்த்து பாடசாலை ஊழியர்களுக்காக மாத்திரமே கூட்டம் நடத்தப்பட வேண்டும். பெற்றோர்கள் பாடசாலை நுழைவாயிலில் இந்த காலப்பகுதியில் கூட்டமாக நிற்கக்கூடாது. ஏதேனும் ஒரு தேவைக்காக பாடசாலைக்கு வருகை தந்தால் தாய் தந்தையர்கள் வெவ்வேறாக சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியே ஒரு தடவைக்கு ஒருவரென வருகை தர வேண்டும். மாணவ மாணவிகள் குழுக்களாக ஒன்று கூட வேண்டாம் என ஆசிரியர்களும் பெற்றோரும் வழங்கும் அறிவுரைகளை பிள்ளைகள் பின்பற்றுவது கடமையாகும். பாடசாலை ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் அதன் பின்னரும் குழுக்களாக ஒன்று கூடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பாடசாலையில் இடைவேளை வெவ்வேறாக வழங்கப்படுவது ஒன்று கூடுவதை தவிர்ப்பதற்காகவே. சமூக இடைவெளியை பேணும் வகையில் வகுப்பறைகளை உரிய முறையில் மீள ஒழுங்குபடுத்துதல் இதன் போது மிக முக்கியமாகும். கோவிட் தடுப்பின் முக்கிய பிரிவாக அமைவது சகல பாடசாலைகளிலும் வசதிகளுடன் கூடிய முதலுதவி அறையொன்றை ஏற்படுத்துவதேயாகும். கலவன் பாடசாலை என்றால் மாணவர்களுக்கு வேறாகவும் மாணவிகளுக்கு வேறாகவும் முதலுதவி அறை காணப்படுவது மிக முக்கியமாகும். வெளிச்சம் வரக்கூடிய காற்றோட்டமுள்ள சுகாதார நல வசதிகளுடன் கூடிய கட்டில், முதலுதவி உபகரணங்களுடன் கூடிய அறையொன்று இதற்கென பயன்படுத்தப்படுவது மிக முக்கியமாகும். பாடசாலையில் எவருக்கும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள், சுவாச பிரச்சனைகளுடன் ஆசிரியர்கள் அல்லது வேறு ஊழியர்கள் மாணவ மாணவிகள் இருந்தால் அவர்களை முதலுதவி அறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவர்கள் தொடர்பில் உடனடியாக சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும்
பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கல்வி அமைச்சின் 1988 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்துவதனூடாக தேவையான தகவல்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று தேவை ஏற்பட்டால் 1990 எனும் சுவசிரிய ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொண்டு அதன் சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். பாடசாலைகளில் சகல மாணவர்களினதும் பெற்றோர் மற்றும் பொறுப்பாளர்களின் தகவல் திரட்டொன்றை தயார்படுத்துவது முக்கியமாகும். பிள்ளைக்கு ஏற்படும் அவசர சுகையினத்தின் போது பெற்றோர்களை உடனடியாக தொடர்பு கொள்ள அது சந்தர்ப்பமாக அமையும். வீடுகளுக்கு வருகை தரும் பிள்ளைகள் தமது பாதணிகளை வீட்டுக்கு வெளியே கழட்டி வைப்பதற்கு மறக்க வேண்டாம். அணிந்திருந்த சகல ஆடைகளையும் சவர்க்கார தூளை பயன்படுத்தி ஒரு சில மணித்தியாலங்கள் ஊற வைத்து கழுவ வேண்டும். பாடசாலை பை மற்றும் உபகரணங்களை தனியான இடத்தில் வைக்கவும். முடியுமாக இருந்தால் கிருமி தொற்று நீக்க திரவத்தை கொண்டு பாதணி, பாடசாலை பை என்பவற்றை கிருமி தொற்று நீக்கத்திற்கு உட்படுத்த முடியும். பாடசாலை மாணவர்கள் வீட்டுக்கு வருகை தந்ததன் பின்னர் வீட்டிலுள்ள மற்றவர்களுடன் தொடர்பு படுவதற்கு முன்னர் குளித்து சுத்தமாவது மிக முக்கியமாகும். சகலரதும் ஒன்றிணைந்த முயற்சியினூடாக இந்த நோய் தொற்றை தடுக்கும் பொறுப்பு எமக்குரியது. ஒழுக்கத்துடன் சுகாதார பாதுகாப்புடன் பாடசாலை சமூகத்தை சேர்ந்த நீங்களும் பெற்றோர்களாகிய நாங்களும் செயற்பட்டால்தான் கொரோனா அற்ற இலங்கையில் சுகதேகியான எதிர்கால சந்ததியை எங்களால் உருவாக்க முடியும். சுகாதார நலன்மிக்க நாளைய நாளுக்காக தந்தையும் தாயும் போன்று இந்த தகவல்களை உங்களுக்கு வழங்கியது காப்புறுதித்துறையின் முன்னோடியான இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனம், காப்புறுதித்துறையின் முன்னோடியான ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ். நம் எதிர்காலத்தை காக்கும் உண்மையான காப்பாளன் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ். தந்தையும் தாயும் போன்று. COVID-19 புதிய தவணையில் புதிய பாடம். எப்போதும் தனிநபர்களுக்கிடையே 1 மீட்டர் இடைவெளியை வைத்துக் கொள்ளவும். யாதேனும் செயலில் ஈடுபட முன்னும் ஈடுபட்ட பின்னும் சவர்க்காரத்தை பயன்படுத்தி ஓடும் நீரில் குறைந்தது 20 செகண்ட்களுக்கு உங்கள் கைகளை கழுவிக்கொள்ளவும். வகுப்பறைக்கு வெளியே எப்போதும் முகக்கவசத்தால் உங்கள் மூக்கையும் வாயையும் நன்றாக மூடிக்கொள்ளவும். இருமல் அல்லது தும்மலின் போது முழங்கையின் உட்பகுதியால் அல்லாவிடின் டிஷ்யூ கடுதாசியால் மூக்கையும் வாயையும் மூடிக்கொள்ளவும். அனைத்து மேற்பரப்புகளையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணிக்கொள்ளவும். காய்ச்சல், தொண்டை நோய், இருமல் அல்லது சுவாசிப்பதில் சிரமம் இருக்குமாயின் பாடசாலைக்கு வருவதை தவிருங்கள். யாருக்கும் வேறுபாடு காட்டாதீர்கள். கொரோனா வைரஸிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒருவருக்கொருவர் ஒத்துழையுங்கள். அன்புக்குரிய பிள்ளைகளே, புதிய தவணையில் புதிய பாடத்துடன் மீண்டும் பாடசாலைக்கு வரும் உங்களை பாதுகாப்பாக வரவேற்க நாங்கள் தயார்.